நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல், 8வது வள்ளல், தமிழக ஏழை எளிய மக்களின் இதய தெய்வம் என்றெல்லாம் புகழாரம் சூட்டப்பட்ட திரு எம்ஜிஆர்களை பற்றி நான் சொன்னேன். இவர் புகழை நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், எனக்கு ஆயுள் போதாது, அவ்வளவு இருக்கின்றது இவருடைய புகழுக்கு. அடுத்து நாம் வாழ்ந்த காலங்களில் நம்முடன் வாழ்ந்த ஒரு தெய்வீக கவிஞன் கண்ணதாசனை பற்றி கூறுகின்றேன். அரிய தகவல்கள். தெய்வீக கவிஞர் கண்ணதாசன் எப்படி காளியினுடைய வரம் பெற்று காளிதாசன் ஆனாரோ படிக்காதால், அதே போல் சரஸ்வதியின் கடாட்சம் பெற்று கண்ணதாசன் அந்த ஆண் சரஸ்வதியாக வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், அவ்வளோ பெரிய தத்துவ புருஷன், தெய்வீக கவிஞன் கண்ணதாசன். பெரிய ஞானிகளும் மேதைகளும் மகான்களும் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத, சொல்ல தவறிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தவன் கண்ணதாசன். கண்ணதாசன் கெட்ட பழக்கங்களின் மொத்த இருப்பிடம், அனைவரும் அறிந்த உண்மை. இருப்பினும் ஏன் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கிறார் என்றால், அவர் சொல்லிய கருத்துக்கள் ஒரு மனிதன் வாழ வேண்டியது, வாழ்க்கைக்கு தேவையான காதலை ரசிக்க வேண்டிய பாடல்கள், வாழ்வை வெறுத்து மரணத்தை நாடும்பொழுது கூட அந்த வரிகளை கேட்டால் அவனுக்கு மீண்டும் வாழ தோன்றும். இப்படிப்பட்ட சித்தாந்த தத்துவங்களையும் விஷயங்களையும் அள்ளி கொடுத்தவர் கண்ணதாசன். அது அனைவரும் அறிந்த உண்மை. அதை பற்றிய பாடல்களின் சில பற்றி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். ஆம், பட்டினத்தார், அருணகிரிநாதர், திருவள்ளுவர், கம்பர், இயேசுநாதர் இவர்களெல்லாம் நிறைய விஷயங்கள் தத்துவம் நம்ம சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இவை எல்லா ஔவையார். ஆனால் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் கண்ணதாசன் நமக்கு சில விஷயங்களை கொடுத்திருக்கிறார். உதாரணம், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, இடுக்கண் வருங்காலில் துன்பம் ஒரு சிரிக்கின்றாரு. அதை கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, துன்பம் ஒன்று எப்படி சிரிக்க முடியுன்றார் அவர். பாம்பு வந்து கடிக்கையில் பாழமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்றார். இது கீழ்ப்புறத்தில் கசப்பு, மேல்புறத்தில் இனிப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்புன்றார். வாழ்க்கை யதார்த்தத்தை பாருங்கள். ஆச்சு. ஔவையார் என்ன சொன்னாங்க, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லைன்னாங்க அந்த அம்மா. அழகுக்கும் ஜாதி இல்லை, மலருக்கும் ஜாதி இல்லை. அது காட்டிலே இருக்கேன், நாட்டிலே இருக்கேன், வீட்டிலே இருக்கேன், எங்கேனாலும் இருக்கும். ஆனால் கண்ணதாசன் சொல்கிறாரு, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, ஆசைக்கும் உறவுக்கும் பேதம் இல்லை, இரவுக்கு பகலிடம் கோபம் இல்லை, ஏழை நெஞ்சு தாபம் இல்லைன்றார் கண்ணதாசன். அந்த அம்மா என்ன சொல்கிறதுக்கு வரிகள் சொன்னார். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பர் என்ன சொன்னார், ஒரு கம்பன் ஏமாந்தான், கண்ணேறி வெறும் மலர் என்றானே கற்பனை செய்தானா அப்படின்னார். இதில் கம்பன். அடுத்து பைபிளில் ஒரு வசனம் வரும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்று இயேசுநாதர் பைபிள் வரும். கண்ணதாசன் சொல்கிறாரு, ஞான ஒளி படத்தில் சிவாஜி கணேசன் பாடுவார், கேள் தருகிறேன் என்றதும் நீ என்றோ, நான் பலமுறை கேட்கின்றேன் தரவில்லை, என் கருணையே கிடைக்குமா கர்த்தரே சந்ததி, கர்த்தரே கிடைக்குமா நிம்மதின்றார். ஆக இதை யோசிச்சு பாருங்கள் இந்த வரிகள்லாம் நீங்கள். அதே போல் பாலச்சந்திர ஒருவர் சொன்னார், நீ பெரிய கவிஞன் தானே, நீ எனக்கு 2 ராமாயணத்தை சொல்லி பார்க்கலான்னாரு. உடனே அவர் சொன்னார், கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள், ராமாயணத்தின் மையப்பகுதி இது. அந்த கோட்டை அவள் தாண்டாமல் இருந்தால் சீதை பிரச்சனை கிடையாது, ராமாயணமும் உண்மையே கிடையாது. அவள் தாண்டினாலே பிரச்சனை வந்தது. அதான் சொல்கிறாரு, கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, உண்மை கிடையாது, ராமாயணம் கிடச்சிருக்காது. பெரிய விஷயம். அதே போலவே கம்பராமாயணத்தை படித்து கண்ணதாசன் சொன்ன வரிகள் பார்த்திங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வரிகள். அது எத்தனை பேர் படித்தாலும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு அதில் சில வரிகளை உங்களுக்கு அளிக்கின்றேன். 10,000 கவிதையை சத்தாக கொடுத்த கம்பனுக்கு
ஈடு இணை யாருமில்லை என்கிறார். முத்தாக என்று பாடு என்று அந்த கவிதையில் ஒரு நடை சொல்வார். அதே போல் இன்னொன்று சொல்வார், அண்ணனோடு தேவியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளை தண்ணில் ஏறினார். தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. இதை கவிதையில் பார்த்தீங்கன்னா அந்த எதுகை முறை பாருங்கள். இதை விட ஒரு பெரிய சிறப்பு இயேசு காவியம். இயேசு காவியத்தை நீங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டு வசனத்தையும் படித்து அந்த அவர் எழுதிய காவியத்தின் கவிதை வரிகளை பார்த்தால் நம்முடைய ரோமங்கள் எல்லாம் மயிர்கூர்ச்செறியும். இந்த அனுபவத்தை நான் கண்டிருக்கின்றேன். அதனால் கூறுகின்றேன். மரியம்மை ஒரு கடவுள். அவளை சொல்கிறாரு, அந்த அம்மா வர்ணிக்கும் சொல்கிறார் பாருங்கள். நிலம் என்னும் அழகு வதனம், நெடுமழை அணைய கூந்தல், மலர் என்னும் கண்கள் கைகள், மரியம்மை அழகின் தெய்வம். இதுக்கப்புறம் என்ன வரி இருக்குது? ஆச்சா, அடுத்து பாருங்கள். அதை கடைசியில் அந்த இடம் நிறைய படிக்கும்போது அந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு வரும். அதை முடிக்கும்போது சொல்லுவார், தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, என்னும் எழுத்தும் எல்லாம் அவனே இயேசுவை நம்புவோமே, இதில் தத்துவம் ஏதும் விட்டுவிட்டிருந்தால் தயவுடன் பொறுத்தருளும். அது முடிக்கும்போது வரிகள். இடையில பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பரிசுத்த ஆவி தான் அவர் கரு கொடுக்குது அந்த அம்மாவுக்கு. அப்போது அந்த ஆவி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஊனும் உதிரமும் உடம்பும் எலும்புகளும் உரமிழந்து போன பின் ஈனும் காலம் எமக்கு நீ எதுன்றாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஊன் என் ரத்தத்தில் அணுக்கள் கிடையாது, உயிரணுக்கள் செத்து போச்சு, வயசாகி போச்சு, உதிரத்துலேயும் பலம் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஈனும் ஒரு குழந்தைய பெறுகின்ற காலம் எனக்கு எப்படி வரும்னு கேட்குறாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியில் அவர் ஆவி கொடுத்த பிறகு கரு உண்டாயிடுச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் இந்த இயேசு பிறந்தது ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாக பிறந்தார். இதை போலவே மகாபாரதத்தில் குந்தி தேவியும் சூரியனின் அருள் பெற்று குழந்தை பிறந்தார். அந்த குழந்தை கர்ணன். நீங்கள் காவியத்தையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் மாறி மாறி தோற்றுவித்து பார்த்தால் அதிலே உங்களுக்கு உண்மை புலப்படும். எல்லாம் ஒன்றே என்று தெரியும். பகவத்கீதை நீங்கள் முழுவதும் படிக்க வேண்டாம். ஒரு பாடலிலே அந்த கீதையின் சாரத்தை அப்படியே அழித்து விட்டார் கண்ணதாசன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. என்ன சொல்கிறார், ஏண்டா உனக்கு மயக்கமா கலக்கமாடா, மனசில் குழப்பமாடா, இல்லை வாழ்க்கையில் நடுக்கமா? இது கேள்வி. அந்த கேள்வி பதில் சொல்கிற பாருங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும், குடும்பம் அப்படி தான் இருக்கும், பிரச்சனை அப்படி தான் இருக்கும். இது வாடிட்டெல்லாம் போயிடுமா உனக்கு? நீ வாடுறடி. அதுக்கு என்ன பொருள் என்ன? நீ இதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்று மனதை தேற்றிக்கொண்டு அடுத்த காரியத்தை செய்ய என்று சொல்லுகிறார். இன்னும் அந்த பாடல் சொல்ல நீளமாக போயிட்டுருக்கு. அடுத்த வரி சொல்கிறாருன்னா கேட்டால், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடு என்றார். நிம்மதி வேணும்னா நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ கோயிலுக்கு போய் தர்மம் எதுவும் பண்ண வேணாம். நம்ம கீழே எவ்வளோ பேர் இருக்கான், இது கடவுள் நம்மளை எங்கே வச்சுருக்கார், அதை நினச்சா நிம்மதி கிடச்சிருன்றார் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாடலே கடைசியாக வருவார். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி. நீ ஏழை, உன் மனசை மாளிகை மாதிரி நினச்சிக்கோ, வாழற மாதிரி ஒன்றும் தெரியாது. இரவும் பகல் என்ன பண்ணுற, நல்ல காவியத்தை பாடு. நாளை பொழுது உன் கையில் கிடையாது, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நாளை பொழுது கடவுளை கொடுத்துரு. இன்றைக்கி என்ன வாழுதோ அதனை தேடிக்கோ, நடக்கின்ற வாழ்வில் அமைதியை தேடு எப்படின்னு ரொம்ப. நீங்கள் அந்த பாடலை கேட்டு பாருங்கள். இந்த பாடலில் இன்னொரு அற்புதம் இருக்குது. வாலி திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்காம என்ன பண்ணிட்டார், ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டார். திருச்சிக்கு போய்ட்டு விவசாய நிலத்தை விவசாயம் பண்ணலான்னு கிளம்பிட்டார். அப்பொழுது அவருடைய அறையில் தங்கியிருந்தவர்களில் ஏஎல் ராகவன் நெருக்கமானவர் அவருக்கு. அதாவது பாலச்சந்தர், நாகேஷ், ஸ்ரீகாந்த்,
வாலி இவங்கெல்லாம் ஒரே அறையில் தங்கியிருந்தாங்க. அப்போது ஸ்ரீகாந்த் மட்டும்தான் வந்து அரசு அலுவலகத்தில் அதிகாரியாக வேலை செஞ்சார். அவர் பண்ணிட்டே போயிட்டே அவர் வாங்கினா தான் இவங்களெல்லாம் சாப்பாடுன்ற நிலைமை இருந்தது. அந்தளவுக்கு எல்லோரும் உதவியாக இருந்தாங்க வாழ்ந்த காலங்கள் அது. அப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணிட்டார், ஏஎல் ராகவன் வந்தவுடனே ஏஎல் ராகவன் பிபி சீனிவாஸ் என்ன சொன்னார், நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறேன், திருச்சிக்கு போயிட்டு அங்கே செட்டிலாக போகிறேன்னாரு. சரி, இன்றைக்கி ஒரு பாடல் ரெக்கார்டாக இருக்குது, அதை கேட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாட்டு ரெக்கார்டில் கேஸில் போட்டு கொடுத்தாரு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும் என்று அந்த பாடலை முழுசாக கேட்டு சொன்னார். இனி நான் போக மாட்டேன், இனி நான் திருச்சிக்கு போகல, நான் இந்த துறையிலே இருந்து நான் பாட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டு வைராகம் எடுத்தார். அதன் பிறகு தான் பிரசித்தி பெற்ற கவிஞரானார். ஆக ஒரு கவிஞன் போகிறது கூட இவருடைய வரிகள் அவரை மீண்டும் அழைத்து வாழ வைத்தது. அப்புறம் இன்றைக்கு வாலிப கவிஞர் என்று பட்டம் கொடுத்தாங்க அவருக்கு. இந்த பட்டம் எங்கேருந்து வந்தது? இந்த பாடல் கேட்ட பிறகு தான் மாற்றங்கள் ஏற்பட்டது.